தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் பணிகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா நீலே புஷ்பம், சாந்த ஸ்வரூபி என் இயேசுவே, ஆயிரம் பேரினில் சிறந்ததால் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த நாளில் உங்க பிரசன்னத்தை எங்க நடுவில் அப்பா ஸ்தோத்திரம் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் இந்த ஆராதனை முழுவதுமாய் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரே, வார்த்தையானவர் அப்பா ஏற்கனவே இந்த இடத்துல நீர் இருக்கிறீர் அப்பா, பிரசன்னமாயிருக்கிறீர். அதுக்காக நன்றி அப்பா. தேவ ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்கு நல்ல தெரிந்த பாடல், கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே என்று சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய அன்பின் பிரசன்னம் நம்ம இன்றைக்கு அதிக நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பட்டும். வாஞ்சை உள்ள ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிறார். நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதி
கன மகிமைக்கு பாத்திர, எல்லா புகழும் உமக்கு தானே. துதி கன மகிமைக்கு பாத்திர, எல்லா புகழும் உமக்கு தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நல்ல கரங்களை தட்டி, வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். ஓ லார்ட், சகலம் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. ஆமென். சகலம் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவன். சேர்ந்து பாடுங்கள். பூலோகத்தில் வேறொரு விருப்பமில்லை, பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே. ஆமென். என்றும் உம்மோடு வாழ நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் பரலோகத்தை தன் சிங்காசனமாய் வற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு பாடலை கூட நாம் பாட போகிறோம். அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா. தாவீதை போல நடனமாடி உம்மை உயர்த்துவேன். தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன்.
அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க நல்லா கையை தட்டி, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. தாவீதுக்குள் நடனமாடி உம்மை உயர்த்துவே, தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவே. தாவீதுக்குள் நடனமாடி உம்மை உயர்த்துவே, தானியேல் போல் நடந்து உந்தன் பாதம் அமருவே. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்த நாமத்தை பணிந்து தொழுதிட. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்தன் பணிந்து தொழுதிட. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்ல. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் நீங்க செய்த நன்மையை நான் எண்ணத்தை செலுத்துவேன். நாள் முழுதும் உம் பாதம் பணிந்து தொழுதுவே. நீங்க செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். நாள் முழுதும் உம் பாதம். வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவே, உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவே. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவே, உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவே. நானும் அது அடியேன் தான் ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி துதித்து மகிழுவே. நானும் அது அடியேன் தான் ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி துதித்து பாடுவே. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இல்ல ஆராதனை எனக்கு வேண்டாம்ப்பா. ஆமென். வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். கடைசி சரணத்தை மட்டும் பாடுவோமா? ஏமா இ மைனர் வந்துருங்க, இ மைனர் கொடுத்து நல்ல கரங்களை தட்டி உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவே, உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவே. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவே, உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழும். நானும் அது அடியேன் தான் ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி துதித்து மகிழுவே. நானும் அது அடியேன் தான்
உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். வாருங்கப்பா, வரத்தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. ஓ அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே. சத்தமாய் வாருங்கப்பா, வரத்தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்படி நம்ம முழங்கால் படிடுவோமா? கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படி தேவ சன்னிதானத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, அப்பா ஆராதனை வேந்தனும் நீரே. ஓஹோ ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆமென். ஆயுள் முடியும் வரை அல்லேலூயா உம்மை தொழுதிடுவே. ஓ ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஓ ஆராதனை வேந்தனும் நீரே. ஆசையா ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. விடி வெள்ளியில் எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடி வெள்ளியில் எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, பரவதலோ ஆராதனை வேந்தனும் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம். மகிமையின் தேவன் நீரே. ஓ மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம். கரங்களை தட்டி பாடுங்க. மகிமையின் தேவன் நீரே. ஓ முழங்கால் யாவும் முடங்கிடுவே, மகிழுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவும் முடங்கிடுவே. மகிழுடன் துதித்திடுவேன். ஆராதனை நாயகன் ஆராதனை நாயகன் நீரே. நல்ல ஆசையா வேந்தனும் நீரே. கரபலரல கரலரல கரபல. ஆராதனை நாயகன் நீரே. ஓ ஆராதனை வேந்தனும் ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை ஆமென் உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. கரபத்முத
ஓ ஆராதனை எங்கள் நாயகரே, எங்கள் வேந்தரே, முடிவில்லாராதியம். ஓ திரும்பவும் வருவேன் என்று சத்தமா சொல்லுங்க. ஆராதனை நாயகன் நீரே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை மகிழ்ந்து களி கூர்ந்து எத்தனை பேர் ஆராதிப்பீர்கள் முழு பலத்தோடு. ஆராதனை ஆராதனை. நல்ல கையை தட்டுங்க, கவனமா கையை தட்டி. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஓஹோ எபினேசரே உதவி நீரே. இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு ஆமே முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. ரபல கரடல கரதர கலரரவ சிகவர பல கரபல கலரர. ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே. ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே. ஆமென் சுகம் தந்தி. கவனமா கை தட்டுங்க. உங்க கை தட்டு டிஸ்டர்பா இருக்க கூடாது. நல்ல உற்சாகமா கவனமா தட்டி முழு உள்ளத்தோடு நல்ல கரம் தட்டி ஆவியில. சின்ன பிள்ளைகள் கண்ணை மூடி ஆராதிக்கணும். கண்ணை திறந்து பார்க்க கூடாது. கண்ணை மூடி ஆராதிச்சு ஆராதனை. உங்க சத்தம் உயரட்டும். ஆராதனப்பா ஆராதனப்பா ஆராதனப்பா. எல்ரோயி ஓ என்னை கண்டீரே, என்னை கண்டீங்களே. ஓ எல்ரோயி ராஜா என்னை கண்டீரே. என்னை கண்டீரே. ஓ என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆமை முழு பலத்தோடு ஜீசஸ் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. கர கர கலரா ஆராதனை. கரபலரபலரலரலபரபல கரபலப திரலர கரபலபரபலபு ஆராதனை இரட்டரத்தரலரலபு ஆராதனை ஆராதனை. உங்க வாயில் அந்த துதி எழும்பட்டும், துதி எழும்பட்டும். இருதயத்தில் அந்த மகிமையின் ஆராதனையின் வாஞ்சை பெருகட்டும். ஆராது அன்பு கூறுவே அன்பு கூறு. ஆமே ஆமே
ஆராதிப்பே உமை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. ஜீசஸ் ஆராதனை கரட்டர துரபலிய கரபலவரவோ லரிய தரபல கரத்தரமனமல சிக்கபரல கரலொரலவோ. ஆராதனை 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 சத்தமிழு மட்டுமே ஆராதனை ஆராதனை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை. அவரது நாமம் அறிந்து எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்து எனக்கு அவரே அடைக்கலம். ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே. நல்ல ஆவியில் ஆராதிங்க, ஆவியில் ஆராதிங்க. ஓ தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். ஆமென். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆமென். ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே கரபபல கரட்டர கலரலரலர. ஓ உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றோ என்றோ தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே கரபல துரல கரபலரிய கரணலவா அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஏசாயா அல்லேலூயா. திராட்சை செடியே இயேசு ராஜா திராட்சை செடியே ஓ உம்மோடு இணைந்திருக்கும் அப்பா உமக்காய் படரு கொடி நாங்கள். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். காட்சி செடியே இயேசு ராஜா காட்சி செடியே இயேசு ராஜா உம்மோடு இணைந்திருக்கும் இணை நாங்கள். உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ஓ காட்சி செடியே இயேசு ராஜா சத்தமாய் திராட்சை செடியே இயேசு ராஜா உம்மோடு இணைந்து இருக்கும் இணை நாங்கள். ஓ உமக்காய் கொடி நாங்கள். உம்மோடு இலை நாங்கள். உமக்காய் கொடி நாங்கள்.
வலது கரத்தை உயர்த்தி நெஞ்சில கைய வச்சு உம்மோடு இணைந்து இருக்கும். இவ்வளவு சத்தமா ஆராதிச்சாலாம் சாத்தான் ஓடிடவே மாட்டான். உங்க உள்ளம் பாட துடிக்கணும், ஆராதிக்க ஏங்கணும். உங்க உள்ளம் பாட துடிக்கல, ஆராதிக்க ஏங்கலன்னா பணத்துக்கு பின்னாடி போயிட்டுன்னு அர்த்தம், உலகத்துக்கு பின்னாடி போயிட்டுன்னு அர்த்தம், கவலைக்கு பின்னாடி போயிட்டுன்னு அர்த்தம். இன்றைக்கு தேவனை பார்த்து சொல்லு, உம்மோடு இணைந்து இருக்கும். நீங்க இருக்கும் போது எனக்கு யார் வேணும் ஆண்டவரே? அவங்க வரணும் இவங்க வரணும்லாம் இல்லப்பா, நீங்க போதும். உம்மோடு ஓ மக்கள் குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் ஏந்தி வணைந்திடுமே ஐயா. குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் ஒரு மாற்றும், சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் ஒரு மாற்றும், நித்தமும் கரத்தில் நாங்கள், நித்தமும் கரத்தில். சத்தமா பாடலாமா? திராட்சை செடியே திராட்சை செடியே உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற. எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ உம்மோடு. சண்டே ஸ்கூல் பையங்க முழங்கால் போடுங்கடா. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு கண்ணை மூடுங்க, ஆராதிங்க. உம்மோடு இணைந்து இருக்கும். இத மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே. சித்தம் செய்யணும், செய்து முடிக்கணும், சித்தம் செய்யணும், செய்து முடிக்கணுமே. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை உதவி செய்த எபினேசர் நீர்தானையா, உதவி செய்த எபினேசர் நீர்தானையா. எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை என்று ஆண்டவர் கேட்டது போல இன்னைக்கு காலையில சபையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. நீ பாட்டுக்கு ஒதுங்கி எங்கேயோ போய் எதுக்குள்ளேயோ மறைஞ்சி படுத்து கிடந்துக்கிட்டு போதும் ஆண்டவரேன்னு சொல்றியே, இதை சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ யாரு? என்னை விட்டுருங்கப்பா. அப்படிலாம் ஜெபம் பண்ண முடியாது, இப்படிலாம் வேத வாசிக்க முடியாது. ஏதோ சர்ச்சைக்கு வரேனா, ஏதோ சும்மா உங்களை தேடுறேனா இல்ல. நீ எழும்பு, எழுந்திருந்து நான் உனக்கு முன்பாக வைக்கிற வேதமாகிய சத்தியத்தை போஜனம் பண்ணு. ஆவியானவருடைய அந்த ஜீவ தண்ணீரை குடித்து வளர்ந்து விடு. நீ இன்றைக்கு எழும்பு, போஜனம் பண்ணு, எழும்பு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ ஆவியில எழும்பு. உனக்கு வேண்டியதெல்லாம் உன் வீட்டு வாசல்ல வந்து உட்காரும். உன் உழைப்பு, உன் கண்ணீர் வீண் போகாது. ஆண்டவர்ட்ட கேளுங்க, நான் ஓடி வர்றேன் ராஜா, நான் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவரே, உம்மோடு இணைந்து இருக்கும்
கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். அப்படியே ஆவியில நினைச்சு பார்த்து அதை பாடுங்க. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே உம்மோடு இணைந்து கிளை. ஆண்டவரே, நாங்க உம்மோடு இணைஞ்சிருக்கிற கிளைகள், உமக்காய் படருகிற கொடிகள் அப்பா, உமக்காய் படருகிற கொடிகள் அப்பா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டிருக்கிறது. மறைவாய் வளரும் போது கவனிச்சிங்களே, கவனிச்சிங்களே. அல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறே. ரெண்டு கையை உயர்த்தி, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே எண்ணங்கள் ஏக்கங்கள். எஸ் ஜீசஸ். எந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கிறீ. ஆமென். எஸ் லார்ட். கரம் உயர்த்தி, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அப்படிதான் சபையின் சத்தம் அவரை மகிழ பண்ணும். உங்க சத்தத்தை கேட்கிறத ஓடி வந்திருக்கிறார் அப்பா. ஆராய்ந்து என்ன சுற்றி சுற்றி இருக்கிறீங்கப்பா. ஓஹோ, ஆராய்ந்து மஷ்கபலா கோரபோ யாக்கராதா கத்துலா. நான் அமர்வது, நான் எழுவது, நான் அமர்வது, ஆமென். நான் எழுவது. ஓ நன்றா என்னை காண்பவரே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. பாபா என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை மறைவிடமே, உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ராஜா மறைவிடமே, உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை
ஆராதனை ஆராதனை கூப்பிடுங்க கூப்பிடுங்க உங்களுக்கு ஆராதனை 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 ஹல்லேலூயா ராஜா உம்மாலிகை ராப்பகலா சிறியோரும் வாலிபரும் பெரியவர்களும் சத்தமாய் ராஜாவும் ராப்பகலாய் துதித்து மகிழ்ந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் உங்களை விட்டு இன்னைக்கு ஓடுகிறது துயரங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடுகிறது துரத்துங்க துரத்துங்க எழுப்பி துரத்துங்க இதை மட்டும் சொல்ல ஆவியானவர் விரும்புகிறார் துதித்து துதித்து குட்டி பிள்ளைகள் சொல்லுங்கம்மா வாலிப பிள்ளைகள் சொல்லுங்கம்மா பெரியவர்கள் சொல்லுங்க துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் ஆராதனை 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 உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ரமமமதகர உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே பரிகாரே உமக்கே அப்படியே நேர ரெண்டு கையை உயர்த்தி சிலுவைக்கு முன்னாடி நிக்கிறத விசுவாசிச்சு உங்க மேல அந்த அன்பின் ரத்தம் ஊற்றப்படுகிறதை உணர்ந்து பரிகாரியே எனக்கு யாருமே பரிகாரம் செஞ்சிருக்க முடியாதுப்பா ஆனா நீங்க செஞ்சிட்டீங்க நீங்க எனக்காக பலியானீங்க இப்போ நான் என்னையே பலியா கொடுத்துருதேன்ப்பா பரிகாரியே பலியானீரே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பலியானீரே ஆராதனை
இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. ஓஹோ உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே வாழ்வோ இதுதான் முடியும். ஓஹோ வாழ்வோ அன்பே அன்பே ராஜாவே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. இதை சொல்லி நாம் முடிப்போமா? அடிமை நான் ஆண்டவர். சபையே நீ அவருக்கு அடிமை. சுய எழும்பவே கூடாது. மாமிச எழும்பினால் அது பிரயோஜனம் இல்லை. தெய்வமே தெய்வமே அடிமை நான் அடிமை நான் என்னுடல் உமக்கு சொந்தம் என்னுடல் ராஜா இதில் என்னாலும் ரெண்டு கையை உயர்த்தி வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசுவே என்னில் இயேசு என்னில் இயேசு. பரிசுத்த ஆவியானவரே இதே உணர்வோடு இதே பாரத்தோடு மீதம் இருக்கிற ஆராதனைகள் முழுவதும் அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முழுமையான உங்க ஆளுகை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். சங்கீதம் அதுடைய இன்னைக்கு எவ்வளோ 77 அதுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென் சொல்லுங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. சொல்லுங்க, நம்ம தேவன் யார்? அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் அதிசயமானவர். ஆமென் ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் அதிசயங்களை ஈஸியாக செய்கிறவர். ஆமென். அவருக்கு கடினமானது ஏதொன்றும் கிடையாது. ஆமென் ஹல்லேலூயா. ஜட்ஜஸ்ல நியாயாதிபதிகளில் 13வது அதிகாரம் 17-18வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 13-17-18. உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுங்க, அது அதிசயம். ஆமென் சொல்லுங்க. என் தெய்வத்துக்கு ஒரு பேருண்டு, அதிசயம். ஹல்லேலூயா.
அதுக்கு 18வது வசனத்தை வாசிச்சிட்டிங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். ஆமென், சொல்லுங்க. அதிசயங்களை செய்கிறவர் என் நடுவில் இருக்கிறார். ஆமென். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர். இந்த உலகத்துக்கு வந்து அவர் செய்யாத அற்புதம் இல்லை. ஆமென். எல்லா வியாதிகளையும், எல்லா சகல விதமான வியாதி, நோய்கள், பிசாசின் பிடிகள், எந்த விஷயமானாலும் சரி, தேவன் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வருவோம், அப்படி தானே? பலவீனங்கள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சொல்லுங்க, தேவன் அதிசயமானவர். ஆமென். அவர் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9:6 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என் கூட வாசிச்சிருங்க. 9:6. சொல்லுங்க. அவருடைய நாமம் கர்த்தத்துவம் எங்கே இருக்கும்? அவருடைய தோளின் மேலே இருக்கும். அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். ஆமென், ஹல்லேலூயா. ஜோப்ல 5:8, யோபு 5:8. சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என் வாழ்வில் செய்கிற பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அநேக அற்புதங்களை என் வாழ்வுக்கு என்று திட்டமிட்டு வைத்திருக்கிற அதிசயமானவர். ஆமென், ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்கிறவர். ஆமென். கர்த்தருக்கு பயந்து இருக்கிற எனக்கு ஒரு கிரகிக்க முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில், நான் இமேஜினேஷனில் கூட வைத்திருக்க முடியாத அதிசயங்களை என் தேவன் செய்கிறவர். என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே, என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கலையே நீங்கள் சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. யோவான் சொல்றாரு, நாங்கள் அறியாதவர் நம்ம நடுவில் இருக்கிறார். ஆமென், சொல்லுங்க. நான் அறியாதவர் என் நடுவில் இருக்கிறார். ஆமென். அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். என் கண் அவரை பார்க்க முடியாம இருக்கலாம், இந்த மாம்சத்தின் கண்ணில் அவர் நம்ம பார்க்க முடியாது. ஆமென். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள். செங்கடலை பிரித்தார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் வசிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்க. மரித்தோனே உயிரோட எழுப்ப வைக்கிறது அதிசயம் இல்லையா? ஆமென். கடலை பார்த்து வியந்து நிற்கிற நம்ம, பயந்து நிற்கிற நம்ம. ஆமென். எத்தனை பேர் கடல் கரைக்கு போயிருக்கிறீங்க? கடல் கரைக்கு, கடலுக்குள்ள இல்லை, கடல் கரைக்கு போகும்போது அந்த அலைக்கு எவ்வளோ பயப்படுறோம் இல்லையா? ஆமென்.
ஹல்லேலூயா. கடலை பார்க்கும்போது இட் இஸ் எண்ட்லெஸ். எங்கே அதுக்கு எண்டு இருக்குன்னே சொல்ல முடியாது. ஆமென். ஆனால் அப்படிப்பட்ட கடலையும் கூட தன் ஜனங்களை வெட்டாந்தரையாய் நடத்த அவர் போதுமானவர். ஆமென். அதிசயங்களை நிகழ்த்தினார். ரெண்டு பக்கமும் தண்ணி எப்படி நின்னுச்சு? குவியலாம், ஒரு மதில மாதிரி நின்னுச்சு. ஆமென். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் அதிசயமானவர் எனக்கு அதிசயம் செய்ய போகிறார். தடையாய் நிற்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு வழியை கொடுக்கும். ஆமென். சொல்லுங்க, செங்கடல் என் வழியை தடுக்க முடியாது, என் அற்புதத்தை தடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. செங்கடலை ரெண்டா ரொட்டி ஒடிச்ச மாதிரி ஒடிச்சு இப்படி பிச்சுக்கிட்டார், அவ்வளோதான். தன் ஜனங்களை வெட்டாந்தர யோசிக்க முடியுதா? ஒரு அலைக்கே நம்மளால தாங்க முடியாது. ஒரு அலை அடிச்சால கீழே விழுந்து கிடப்போம். ஆனா எவ்வளோ பெரிய ஆண்டவர், வானத்தையும் பூமியும் சுஷ்டித்த என்ன ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையால என்ன பண்றார்? ஆமென். அதை சீஷர்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னா, காற்றுமே கடலுமே ஆமென் இவங்க பேச்சு கேக்குதே. ஆமென். அப்படிப்பட்ட பெரிய தெய்வம் நம்மளுடைய தெய்வம். ஆமென். சொல்லுங்க, அவர் சொன்ன ஆகும். ஆமென். அதிசயமானவர் சொன்ன ஆகும். என் வாழ்க்கையில அவர் சொன்னபடி செய்ய போதும். அவர் சொன்னா போதும், அது ஆகும். ஆமென். கட்டளை இட்டு அது என்ன பண்ணும்? நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு அதிசயங்கள் செய்யுங்கப்பா. ஆமென். ஹலோ. என் வாழ்க்கையில என் படகுக்குள்ள நான் இந்த பிரயாணத்தில் இருக்கும்போது, என் வாழ்க்கையின் பிரயாணத்தில் நிறைய அலைகள்னால அடிக்கப்படுகிறேன். ஆனால் ஒரு விஷயம் எழும்பி, நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் நினைக்கிறோம். ஏசப்பா, எழும்பி உங்க வார்த்தையினால காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்துங்கன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்துகிறவர் எங்களுடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அவர் சொன்ன பேச்சு எல்லாமே கேட்கும். போன வாரத்துக்கு முந்தின சங்கீதத்தில் வாசிக்கும் போது, பெரிய மச்சங்கள், திமிங்கலங்கள், ஆமென், சாப்பாட்டுக்காக யாருக்கு வெயிட் பண்ணுதான்? ஆண்டவருக்கு. திமிங்கலங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாருப்பா. யோசிக்க முடியுதா? எவ்வளவு அற்புதமானவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க எழுப்பி காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்துவீங்க. நான் உங்களே தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்வீர் என்று உங்க முகத்தையே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமென். முதலாவது வசனத்திலே வந்துட்டு என்னன்னா, நான் கெஞ்சினேன்றாரு. ஆமென்.
ஹல்லேலூயா. நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேயே கூட சொன்னேன், ஒரு கானானிய ஸ்திரீ ஒரு பிள்ளைய கூட்டு வரா. அவளுக்கு இன்னைக்கு விடுதலை வேணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு போட வேண்டிய அப்பத்தை நான் யாருக்கு போட முடியாது, நாய்க்குட்டிக்கு போட முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஸ்திரீ சொல்றா, நாய்க்குட்டி ஆகுது தன் எஜமானுடைய மேசிலிருந்து விழுகிற துணிக்கே தின்னுமே. ஆமென். உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஆமென். உங்க மேசிலிருந்து விழுகிற துணிக்கு நான் எதிர்பார்க்கிறேன். நீர் அதிசயமானவர். ஆமென். நீர் எனக்கு அதிசயத்தை செய்திருளும். ஆமென். அவ கேக்குறா, நான் கானானிய ஸ்திரீ தான், உங்க பிள்ளை இல்ல, புறஜாதி. நான் உங்க மடியில இருக்க விரும்பல, என்னால முடியாது, நான் அதுக்கு பாத்திரவள அல்ல. உங்க அருகில் வந்து என்னால கேட்க முடியாது, நான் அதுக்கு பாத்திரவள அல்ல, நான் பாவியான ஸ்திரீ. ஆனா ஒரு நாய்க்குட்டி மாதிரி நீர் எனக்கு இறங்குவீர் என்று நான் பார்க்கிறேன். அதுதான், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறேன். முகத்தையே நோக்கி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, எல்லாம் கைவிட்டுட்டாங்கப்பா, யாரால முடியல. ஆனா நீங்க தான் என் வாழ்க்கையில ஏதாவது செய்யணும், நீங்க தான் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு நான் பிடிச்சிருக்கிறது என்ன தெரியுமா, என்கிட்ட சொத்து இல்லை, சுகம் இல்லை, என்கிட்ட பலன் இல்லை. நீர் தந்த வார்த்தை, உங்க பிரசன்னம், இதை கையில வச்சுக்கிட்டு தான் கேட்கிறேன். இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. வார்த்தையை தந்தவர் அவர் உண்மை உள்ள தெய்வம். ஆமென். அல்லேலூயா. வார்த்தையினால, வெறும் வார்த்தையினால வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் என்னுடைய தெய்வம். ஆமென். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். மலடியா இருந்த எலிசபெத் கற்பதரித்தாள் வயதான நாட்கள்ல. இது மனுஷனால் கூடாத காரியம், ஆனால் தேவனால் கூடும். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி ஜெனசிஸ் 18:14 இருக்குது, சாராள் முதிர் வயதுல ஸ்திரீகளுடைய வர வேண்டிய விஷயங்கள் முடிந்து போன பிறகும் கூட வயதான நாட்களை கற்பந்தரித்தாள். தேவதூதர் சொன்னார், இது மனுஷனால் கூடாது, ஆனா மனுஷனால் கூடாது, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? சொல்லுங்க, என் தேவனால் கூடாத காரியம் உண்டோ? ஆமென். அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது கூடாது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே,
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். அல்லேலூயா. மனுஷரால கூடாம இருக்கிற காரியம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எந்த வியாதியினாலும் சுகமாக்க அவரால் முடியும். ஆமென். என்னுடைய எந்த பிரச்சனையானாலும் மாற்றித்தர தேவனால முடியும். சாராளுக்கு சொல்லுவார், அடுத்த உற்பத்தி காலத்தில் நீ ஒரு பிள்ளையை அணைத்தி கொண்டிருப்பானா அவளுக்கு சிரிப்பு தோணும். முடியுமா, வயசாயிட்டு. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நானா எனக்கா, அநேக விஷயங்கள். அவர் சொன்னார், இது உன்னாலேயும் முடியாது, யார் உதவினாலும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. சொல்றீங்க, எத்தனை பேர் சொல்றீங்க, முடிஞ்சிச்சு, யார் உதவி எனக்கு இல்லைப்பா, நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, மனுஷனால் கூடாதது தேவனால் முடியும். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. சர்வத்தின் மேலும் அதிகாரம் உடையவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனம் ஞாபகம், ஒரு ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் அவரால் முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கவுமே எடுக்கவுமே அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, நான் என்னென்னலாம் இன்னைக்கு முடியாதுன்னு சொல்றேனோ அவருக்கு ரொம்ப ஈஸி. சொல்லுங்க, அது ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான. ஆமென். போதும், ரொம்ப நேரம் ஆக போகுது. சாரி. வீட்டில் போய் நீங்கள் எதெல்லாம் பாட்டு வந்துச்சேன்னு பாடணும். பிறகு லேட் ஆகிட்டு, பாஸ்டர் லேட் பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க. அதனால் எல்லாம் ஷார்ட் கட். எவ்வளோ நேரமாக பரவாயில்ல உட்காரணுன்னா நம்ம லாங் டேர்ம் எடுத்துக்கலாம். ஆமென். சொல்லுங்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யணும்னா, அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டில் அற்புதத்தை செய்தாரே. ஆமென். எங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யணும்னா அவரை நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம அழைக்கணும். சொல்லுங்க, கூப்பிடணும். ஆமென். அழைப்பு, கூப்பிடுதல் ரெண்டும் இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, நான் உங்களை கூப்பிடுவேன். ஆமென். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டேன் இல்லையா? அத மாதிரி உங்களை கூப்பிடுவேன். ஆமென். உங்களை அழைப்பேன், உமக்கு நான் எதிர்பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பமான விஷயம் கல்யாண வீடு. கல்யாண வீடு நல்ல சந்தோஷமான நாட்கள். அப்பவும் தேவன்தான். ஆமென். ஸ்நேகிதனா இருந்தவன் மிகவும் நேசித்தார். லாசர் என்ன ஆயிடுச்சு? இறந்து போயிட்டான். அப்பவுமே மரியாள் என்ன பண்றா? தேவனே என்ன பண்றா? ஆள் அனுப்பி அவளை கூப்பிடுறா. ஆமென். அல்லேலூயா. நல்லா இருக்கும் போதும் நான் அடிக்கடி சொல்வேன், தேவ பாதம் தான். எல்லாமே நல்லா நடக்கும் போதும் தேவன் பாதம் தான். எல்லாம் நம்ம நினைச்சதுக்கு மாறா நடக்கும் போது கூட தேவன் பாதம் தான். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பாதத்துக்காகவே நமக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கணும். சொல்லு, உம்மை நான் அழைக்கிறேன். சொல்லுங்க, என் வீட்டுக்கு வாங்கப்பா. சொல்லுங்க, என் வீட்டுக்கு வாங்கப்பா.
என்னுடைய இருதயத்துக்குள்ள வாங்கப்பா. ஆமென். எத்தனை பேர் கூப்பிடுறீங்க? ஆமென். உங்களுக்கு இஷ்டமானவங்களுக்கு என்ன பண்றீங்க? உங்க வீட்டில் நல்ல விசேஷம் நடந்தா முதல் யாருக்கு சொல்றீங்க? நீங்க யாரை ரொம்ப விரும்புறீங்களோ அவங்ககிட்ட சும்மாவா போவீங்க? ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அழகா ஒரு தட்டை வச்சுக்கிட்டு ஒரு கிலோ ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம், என்னென்ன வேணுமோ அதை கொண்டு அவங்கள ஹானர் பண்ணி கூப்பிடுவோம் இல்லையா? ஆமென். சகல கனத்துக்கும் பாத்திரர், துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிற நம்முடைய தெய்வம். ஆமென். நம்மளை ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவருங்க? நம்ம வீட்டுல வாசமா இருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவருங்க? சாதாரணமான தெய்வம் இல்ல. நம்ம தெய்வத்தை ரொம்ப சாதாரணமா எடை போடுறோம். சாதாரணமா எடை போடுறோம். நம்ம காரியத்துக்கெல்லாம் நம்ம வெச்சதுக்கெல்லாம் வேலை இல்ல என் தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர். ஆமென். அப்படிப்பட்ட தெய்வத்தை உங்க வீட்டுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் அழைக்கணும். ஏசப்பா நம்ம வீட்டில் இருக்காரா? ஏசப்பா நம்ம வீட்டில் இருக்காரா? உங்களுக்கு தான் தெரியும். ஏசப்பா அங்க இருந்தான்னா திராட்சரசம் குறைபட்டு போயிடுச்சு, ஆனா அற்புதத்தை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்து போகுமே, பாதையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்து போகுமே, பாதையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடுமே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. குறைவுகள் எல்லாம் நிறைவாய்க்கிற அதிசயம். அன்னைக்கு அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் அந்த நடத்தினாங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு அந்த அந்த கல்யாண வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க நினைச்சிருந்தாலும் கூட திராட்சரசத்தை உண்டு பண்ணியிருக்க முடியாது, தயார் பண்ணவே முடியாது. யார் நினைச்சிருந்தாலும் முடியாது. தட் இஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு நாளில் நம்ம இந்த திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து மிக்சியில் அடிச்சுட்டு ஜூஸ் போட்டு கொடுக்குற வேலை இல்லை அப்போ செஞ்சது. ஆமென். அல்லேலூயா. பல நாட்கள் முன்பாக அதை போட்டு அதை என்னென்னமோ பண்ணுவாங்க. விடுங்க, எனக்கு அது எவ்வளோ தெரியல. ஆனால் இட் இஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். ஆமென். நெடுங்காலாய் நடக்கிற விஷயங்களை, நடக்க வேண்டிய விஷயங்களை, நடந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை சடுதியாய் செஞ்சு முடிச்சிருவேன். ஆமென். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அப்போ உங்கள் வீட்டுக்கு அவரை அழைக்கணும். சொல்லுங்க. என் இன்பத்திலும் துன்பத்திலும் நீரே, என் நேரமும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குன்னு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன். என்னை விசாரிக்க, என் உணர்வுகளை புரிந்து கொள்ள, என் அருகில் உட்கார்ந்து ஒரு சிநேகிதனாய் பேச யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? அதிசயமானவர்.
the God of all power. எல்லா வல்லமை உள்ளவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு அடுத்து அவருடைய நாமம் மாமத்தை வச்சு தான் நீங்கள் அவரை கூப்பிடணும். கூப்பிட்டான் தெரியுமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன ரட்சிப்பதற்கு வேற நாமம் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே கொடுக்கப்படவில்லை. ஆமென். இயேசுவின் நாமம் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறது. ஆமென். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஏன் தெரியுமா? இயேசு நாமத்துக்கு தான் பேய் ஓடும், நோய்கள் நீங்கும். ஆமென். உங்களுக்கு காய்ச்சல் வந்தான்னா டோலோ மாத்திரை போட்டா தானே சரியாகும். எத்தனை பேர் சொல்றீங்க? அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாறணும்னா ஒரே ஒரு நாமம் தான், ஒரே ஒரு பிராண்ட் தான், ஒரே ஒரு முத்திரை தான், இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை வச்சு நீங்க கூப்பிடுங்க, தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து இருக்க வேண்டியது நமக்குள்ள ஃபெய்த், விசுவாசம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:45 விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவளே. இது எப்படியாவும் சொல்லி சொன்னா யாரு? மரியாள். இது நான் புருஷனை அறியனே. அதுக்கு பிறகுதான் அவர் தூதர் சொல்றாரு, மனுஷனால் கூட தேவனால் கூடும் என்று சொன்ன பிறகு அவர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்து சொல்லும் போது விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்வு பாக்கியம் உள்ளதாய் மாறும். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:8 13 வரைக்கும் இருக்குது. நீங்க வீட்டில் போய் வாசிக்க. 100க்கு அதிபதி அவருடைய விசுவாசத்தை பார்த்த தேவனே என்ன பண்ணிட்டாரு? ஸ்டன் ஆயிட்டாரு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேல் ஜனங்களை நான் பார்க்க முடியலன்ட்டாரு. சொல்லுங்க, தேவனை இடத்துல எதிர்பார்க்கிறது விசுவாசம். அவன் இந்த விசுவாசத்தை வச்சு நீங்க என்ன மலையை பார்த்து பெயர்ந்து போன போ சொல்லி இருக்கிறாரு. நான் விசுவாசிச்சு ஒன்றும் நடக்கலன்ற ஆண்டவர் சொல்ற, கடுகளவு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்த போது அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட அந்த அளவு ஸ்ட்ராங்கான ஃபெய்த் இல்லை. அவர் சொல்றாரு, 100க்கு அதிபதி என் வேலைக்காரன் திமிர்வாதையா இருக்கிறான். நீ என் வீட்டுக்கு வர்ற அளவு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆனா ஒரு வார்த்தை சொல்லும். ஆமென். ஹல்லேலூயா. என் வேலைக்காரன் சுஸ்தமாவன். எப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கா? நம்ம கிட்ட இருக்கா? தேவன் நமக்கு அற்புதத்தை செய்யணும்னா நமக்குள்ள இருக்க வேண்டியது விசுவாசம். ஸ்ட்ராங்கான ஆழத்தனமான விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியப்படுத்தவே முடியாது. ஆமென். சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவளா என்னை மாற்றுங்க. எந்த சூழ்நிலையும் உங்க மேல இருக்கிற விசுவாசத்தினால நான் பின்மாற்றத்தை பெயரவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடு தான், உம்முடைய விசுவாசத்துல தான். விசுவாசத்தை துவங்கி இருக்கிறவர் நீர்தான், முடிப்பவர் நீர்தான். ஆமென். விசுவாசியே நீ பதறாத, கலங்காத. அந்த நாட்களில் விசுவாசிகள் மாத்திரையே போட மாட்டாங்க. நாங்கள் இப்போ 1008 மாத்திரைகள்லாம் போடுதோம். அந்த அளவு விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆண்டவர் எதிர்பார்த்தது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:43 இதே இருக்குது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் விசுவாசத்தினால தேவனுடைய ஆடையை தொட்ட மாத்திரத்துல வல்லமை அவர்கிட்ட இருந்து புறப்பட்டுச்சு. ஆமென். உங்களுக்கு அதிசயம் நடக்கணும்னா, தேவன்கிட்ட இருந்த வல்லமை புறப்படணும்னா உங்ககிட்ட இருக்க வேண்டியது விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம் அதிசயத்தை கொண்டு வரும். ஆமென். சொல்லுங்க, விசுவாசம் எனக்கு என்ன கொண்டு வரும்? அதிசயத்தை கொண்டு வரும். ஆமென்.
ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது ஃபெய்த். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் மேல் நீங்கள் அன்பாக இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கிறதுக்கு ஒரு போர்ஷன் கொடுக்குறாரு. 2 Kingsல 10:31, 2 ராஜாக்கள் 10:31, 2 ராஜாக்கள் 10ல் இருக்கிற காரியங்களை வாசிச்சிங்கன்னா, ஏகு தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தவன். எசபேலில் என்ன இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்து போட்டவள், அவளையே இல்லாம ஆக்கினவன். அந்த அளவில் பராக்கிரமசாலி. ஆனால் அதில் தேவன் வேதனைப்படுகிறார். என்ன தெரியுமா? முழு இருதயத்தோட என்ன பண்ணலை? அவங்களுடைய பிரமாணத்தை கைக்கொள்ளல. சொல்லுங்க, நான் முழு இருதயத்தோட தேவனை நேசிக்கணும். உங்களுக்கு அதிசயம் நடக்கணும்னா சொல்லுங்க, நான் உண்மை நேசிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு வர்ஷிப்ல பாடணும்னு தெரியுமா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆரா. நம்மளை நேசிக்கிறவங்களை நான் என்ன நினைக்கிறோம்? அவங்க ஃபுல்லா முழுசா என்ன நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? எதிர்பார்க்கிறோம். தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு இல்லையே. தேவன் மட்டும் நம்மளை முழுசா நேசிக்கணும், நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம எந்த அளவுல தேவனை நேசிக்கிறோம்? முழு உள்ளத்தோட ஃபர்ஸ்ட் கட்டளை எடுத்தா, வித் ஹோல் ஹார்ட், முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு எப்படி நீனும் அன்பு கூறணும். சொல்லுங்க, தேவன் என்கிட்ட தான் எதிர்பார்க்கறதெல்லாம் அன்பு தான். எத்தனை பேர் அன்பு எதிர்பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க? ஆமென். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், அவங்க எல்லாம் என்கிட்ட அன்பா இருந்தா போதும்னு சொல்றீங்கல்ல. தேவனும் அதுதான் உங்ககிட்ட கேட்குறாங்க. வேற நீங்க எல்லாம் எனக்கு ஒன்றும் செஞ்சிட முடியாது, என் மேல அன்பா இருக்கீங்களா? ஆமென். பின்வாங்கி போன பேதுரு தேவன் அப்படிதான் கேட்டார், என் மேல அன்பா இருக்கிறியா? இவங்க எல்லாரையும் பார்க்கல, என் மேல அன்பா இருக்கிறியா? ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 44வது வசனத்திற்கு, மரியாள் பாவியான ஒரு ஸ்திரீ தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து பரிமள தைலத்தை உடைச்சு ஊற்றி தன்னுடைய முடியில் என்ன பண்றா? துடைக்கிறா. ஆமென். இப்போ சீமோன் சொல்றான், அவன் நினைக்கிறான் மனசுக்குள்ள, இவர் தீர்க்கதரிசினா தொடர்பு எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், சீமோனே சீமோனே, நான் வீட்டுக்கு வந்த பொழுது என் கால்களுக்கு நீ தண்ணி கொடுக்கல, ஆனா கண்ணீர்னால் என் பாதத்தை கழுவுறான். இவன் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கா, நீ கொடுத்தியா? இல்லை. அவன் சொல்றார், இவன் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அவன் எப்படிப்பட்ட சாட்சிங்க! அவன் ஹல்லேலூயா. அவள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆமென். அவளுடைய துக்கங்கள் மாறினது. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் அன்பு. சொல்லுங்க, நான் தேவனை நேசிக்கிறேன். பார்த்து ஏசப்பா பார்த்து சொல்லுவோமா? ஏசப்பா. சொல்லுங்க, சின்ன பிள்ளை மாதிரி சொல்லுவோமா? ஏசப்பா, ஐ லவ் யூ. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். இதுவரைக்கும் இருந்த மாதிரி இல்லை. ஆமென். உண்மையா நான் உண்மை நேசிக்கிறேன். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே. ஐயா உம்மைத்தானே இசையா, உம்மைத்தானே இசையா. உண்மையாய் நேசிக்கிற உங்களுக்கு, உண்மையாய் கூப்பிடுற உங்களுக்கு, தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கு, ஆமென், தேவன் மேல விசுவாசமாய் பற்றாய் இருக்கிற உங்களுக்கு தேவன் அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் என்னோடு கூட 126ஆம் சங்கீதத்துக்கு வாருங்கள். 126ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அந்த வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கிடுங்க ரொம்ப கவனமா.
நான் இன்றைக்கு உண்மையிலே அதிக ஹெவியான இருதயத்தோடு வந்து நிற்கிறேன். இந்த வார்த்தை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிடும்படி கர்த்தருக்குள்ள நான் எதிர்பார்க்கிறேன். This is not my words. This is the heart of God. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விதைகளை சுமக்கிற, விதைகளை விதைக்கிற, தேவனுக்காய் நிற்கிற ஒரு கூட்டமா எதிர்பார்க்கிறார். சபையில நான் காலையில சொன்னேன், சபையில இன்னைக்கு இருக்கிற பெரிய கூட்டம், பாஸ்டர் எங்களுக்கான உணவுக்கும் எங்க வருமானத்துக்கு ஏசப்பா அற்புதம் செய்வாரான்னு கேட்கிற கேள்விதான் ரொம்ப இருக்குது. பைபிள் சொல்லுது, நீங்கள் அஞ்ஞானிகள். எங்களுக்கு அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி ட்ரெஸ் உடுத்த முடியல, அதுக்கு ஏதாவது அற்புதம் செய்வாரா? நீங்க அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனத்தை சொல்லட்டுமா? பேலியாளின் பிள்ளைகள், புறஜாத மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்கள். நாளைக்காக என்ன செய்வோம்? அஞ்ஞானிகள். ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை கேட்கல. நீ இன்றைக்கு சீசனாய் மாறுவாய். சபையில வந்து நின்று நீ பாட்டு பாடணும், நீ பிரசங்கம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்லல. நீ இன்றைக்கு ஆத்தும ஆதாயம் செய்கிறவனாய் மாறுவாய். நீ இன்றைக்கு கர்த்தருக்காய் எழும்ப விட்டு கொடுப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு விவசாயிய ரொம்ப ஒரு மதிக்கிறதே இல்லையா? இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு ரொம்ப பிடிச்சது விவசாயி. இன்னைக்கு இந்த இந்திய தேசத்துல விவசாய பொருளுக்கு மரியாதை இல்ல, விவசாயிகளுக்கு என்ன இல்ல? மரியாதை இல்ல. அவர் அதோடு தன்னுடைய பாரத்தை ஒப்பிட்டு தான் அந்த வசனத்துல பேசி இருக்கிறார். அள்ளி தூவும் விதைகளை அவன் சுமந்து போகும்போது எப்படி போவானா? எப்படி அழுதுகிட்டே போவான். என் பிள்ளைக்கு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணுமே, என் வீட்டு கட்டி நான் முடிக்காம கிடக்குதே. அழுது கொண்டே போவானா? எதுக்கு தெரியுமா? நான் இதை அறுத்து என்னுடைய தோள்கள்ல நான் கண்டிப்பா ஆசீர்வாதமானதா சுமந்து கொண்டு திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையோட போவானா? அல்லேலூயா. இன்னைக்கு சங்கீத செய்தியை முடிக்கும் போது பாஸ்டர்மா கடைசியா அந்த ஆவியானுடைய நடத்துதலின்படி அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. அந்த பாவியான ஸ்திரியும் பரிசுத்தம் என்கிற ஆசீர்வாதத்தை சுமக்கிறதுக்காக ஏசப்பா பாதத்துல போய் கண்ணீரோட தன் பாரத்தை எல்லாம் விதைக்கிறார். அதுல ஒரு வார்த்தை இருக்குது, அதை கொஞ்சம் நீங்க பாருங்க. அவள் கண்ணீரால் என் சத்தம் எத்தனை பேர் கேட்குதோ தெரியல. ஏன் உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை பார்க்க முடியல தெரியுமா? உங்கள் கண்ணீர் இன்னும் இயேசுவின் காலை நனைக்கும் அளவுக்கு சிந்தவில்லை. நம்ம எல்லாம் ஃபீல் பண்றோம், சும்மா உட்கார்ந்து அழுறோம். அவனால கெட்டு போயிட்ட, இவனால கெட்டு போயிட்ட, அவங்க தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சூழ்நிலையில இருக்கிறியா? என் பாதத்துக்கு வா. 12 வருஷ பெரும்பாடு ஒரு இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கல் போதும், அற்புதம் நடந்துவிடும். நீங்க அதுக்கு தேடிக்கிட்டு இருக்காதீங்க. அற்புதம் நடந்த பிறகு அவருக்கு சாட்சியா இருப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட கண்ணீர் ஜெபம் இருக்குதா? அருமையான பெரியவர்களே, தாத்தாமாரே, ஐயாமார், ஆண்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். பைபிள்ல ரொம்ப ஆண்கள் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. மாம்சத்தில் நிரம்பி இருக்கிற ஆண் கண்ணீர் வடிக்க மாட்டான், ஆனா தனியில வடிப்பான் சில விஷயத்துக்கு. ஆனா ஜெபம்னு சொல்லி வரும்போது எல்லாரிடத்திலும் கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபிக்க போகும்போதெல்லாம் அழுது ஜெபிக்கிற ஒரு அனுபவம்.
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் பாதம் அமர்ந்து அந்த பாவியான ஸ்திரியால உங்க காலை நினைக்க முடியும்னா, பரிசுத்த ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிற உங்க பிள்ளை ஆகியன்னா உங்க காலை நினைக்க வாரேன்பா, உங்க காலை நினைக்க வாரேன்பா. இன்னைக்கு கண்ணீரால நினைக்கிற ஒரு ஜனமா கர்த்தர் உங்களை மாற்றட்டும். ஆமென். ஒரு 3 பேரை உங்களுக்கு நான் காட்டி வேகமா முடிக்கிறேன். ஓசியாவின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல பாருங்கள். ஓசியா 12:4 பாருங்கள். யாக்கோபு தூதனானவரோட என்றால் இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டில் தூதரானவர், தூதன் அல்ல, தூதரானவர் ஆகிய இயேசு வந்து அவரும் இவனும் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது ஜெபத்தில் போராடினார், மாம்சத்தில் அல்ல. அது மாத்திரம் அல்ல, அது நீங்க பாருங்க, இந்த வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அவன், அந்த வார்த்தையை கொஞ்சம் நான் ரொம்ப ஸ்லோவா படிக்கணும்னு விரும்புறேன். அவன் அழுது அவரை நோக்கி, என்னை கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருங்க இன்னைக்கு இந்த ஒரு கெஞ்சுதல் இருக்குது? அவன் அழுது கெஞ்சினானா? தயவுசெய்து அந்த வார்த்தையை குழப்பாதீங்க, ரெண்டும் வேற வேற வார்த்தை. ஆனா கெஞ்சிறவன் எப்படி போராடுவான் தெரியுமா? அவரை விட மாட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை என்ன பண்ண மாட்டேன். ஆனா போராடினது வேற இடத்துல, கெஞ்சினது வேற இடத்துல. போராடினது 33ஆம் அதிகாரத்துல, 32ஆம் அதிகாரத்துல, கெஞ்சினது 28ஆம் அதிகாரத்தில். ஆதியாகமம் 28ல பாருங்க. அந்த கெஞ்சினதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு கடந்து போகட்டும். 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்துல நீங்க பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, சத்தமா சொல்லுங்க, எங்க அப்பா அம்மா என்னைய வெளியே விட்டுட்டாங்க, எங்க அண்ணன் தம்பி என்னைய வெளியில, என் சொந்த பந்தத்துக்கு கூடார வாசியும் குணசாலியுமா இருக்கிறன்னா வேண்டாம். ஆனா அவன் கெஞ்சுறான், அப்பா என் கூடையே இருப்பீங்களா, என் கூடையே இருப்பீங்களா, என் கூடையே இருந்து நான் போகிற இந்த வழியில, எனக்கு வழியே தெரியாது ராஜா, நான் இந்த 40 வருஷம் அம்மாவையும் அப்பாவையும் வீட்டையுமே சுத்தி சுத்தி வந்துட்டேன், எனக்கு வழி தெரியாது, ஆனா போகிற வழியில என்னை நீர், இப்படித்தான் கெஞ்சினான், அழுது கெஞ்சினான். உன்ன ஆகாரமோ என்னை என் தகப்பன் வீட்டுக்கு கர்த்தர் எனக்கு நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனாய் இருப்பதன் அடையாளம் ஆலயத்துக்கு போவது, ஆலயத்தில் தன் கடமைகளை நிறைவேற்றுவது. பாருங்கள், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு என்று சொல்லி கண்ணீரோடு பொருத்தனை பண்ணி கொண்டான். எனக்கு எத்தனை பேர் இப்படி அழுது கெஞ்ச விரும்புறீங்க? ஆண்டவரே, நானும் உங்க காலை இந்த ஜெபம் பண்ணி நினைக்க விரும்புறேன்ப்பா. அல்லேலூயா. இந்த அழுது கெஞ்சினவனை தான் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நன்றியா ஒரு வார்த்தையை சொல்ல வைக்கிறார். என்ன சொல்றாரு? தேவரீர் காண்பித்த எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவும், எல்லா சத்தியம்னா ஃபெய்த்ஃபுல்னஸ். சொல்லுங்க, 20 வருஷமா நம்பத்தக்கவரா இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க ஆமே.
அல்லேலூயா. அப்பா தேடல, உயிரோட தான் இருக்காரு. 20 வருஷம் ஒரு பையனை தேடலைங்க. அண்ணன் உயிரோட தான் இருக்கிறான், தேடல. அங்க மாமன் 10 முறை சம்பளத்தை மாத்துறான். மாமன் பிள்ளைகள் எழும்பி சொல்லுது, இங்க பாரு எங்க அப்பாக்குள்ளதெல்லாம் நீ எடுத்துட்ட. உடனே அவன் சொல்றான், அப்போ சரி இதெல்லாம் வச்சுக்க, எனக்கு வேற விதத்துல தேவன் ஆசீர்வதிப்பார்னா கர்த்தர் சொன்ன விதத்துல யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் தெரியுமா? இவன் கெஞ்சி ஜெபிக்கிறவன், உண்மையுள்ள கர்த்தரை நம்பி நிற்கிறவன். சொல்லுங்க, என் எல்லா தயவுக்கும் எல்லாம் நான் எவ்வளவு வேணும், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை என்ன பண்ணினேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கண்ணீரோட நீங்க விதைச்சா கம்பீரத்தோட ஒரு விசை கூட நீங்க 126 கடைசி வசனத்தின் 2வது பகுதியை படிங்க. ஆனாலும் அவன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வருவான்? தூக்கி வச்சு சுமந்து போக வைப்பார். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? என்னை கனஈனம் பண்ணுகிறவர்கள் கனஈன படுவார்கள். நீங்க கனம் பண்ணி ஜோம் பண்ணி பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள தானா எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்க சொல்லுவீங்க, யாக்கோபை போல நான் 2 பரிவாரங்கள் உள்ளவனாய் மாறினேன். அல்லேலூயா. 2வது நீங்கள் வாசிக்க வேண்டிய முக்கியமான பகுதி யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அவள் அழுகிறதையும் எதுல கலங்கி? நீங்க எபிரேயர் 5ஆம் அதிகாரம் நான் ரொம்ப நேசிக்கிற வசனம் 7ஆம் வசனம் பாருங்க. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க இன்னைக்கு இந்த அனுபவம் உங்ககிட்ட உண்டா மகனே, மகளே, தேவஜனமே? பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு என்ன பண்றேன் சொல்லுங்க? பெட்டிஷன். என்னது? வேண்டுதல், ரிக்வெஸ்ட். அப்பா உதவி செய்யுங்க. ஆமென். ரொம்ப பேர் தவறான உபதேசத்தில் இருக்கிறீங்க. அதெல்லாம் ஏசப்பாட்ட கெஞ்சவே வேண்டாம். நம்ம என்ன நம்ம பிள்ளைய கெஞ்சையா வைக்கிறோம்? உன் பிள்ளைய கெஞ்சுற மாதிரி வளர்த்து பாரு, நல்ல பிள்ளையா இருக்கும். பிள்ளைய கெஞ்ச விடாம இஷ்டத்துக்கு திணிச்சு அவனை கொழுப்படைய பண்ணிட்டா நீ கூப்பிட்டாலும் கேட்காது. ஆமா, பிள்ளைகளை ரொம்ப பெற்றோர் கொழுப்பாதான் வளர்த்து வச்சிருக்கிறோம். சபை அப்படி இல்லை. தான் நேசிக்கிற புத்திரனை என்ன பண்ணுகிறார்? அப்ப சபையில் என்ன இருக்கணும்? தம்மில் அன்பு கூறுகிற எந்த மகனையும், அடுத்த வார்த்தை, என்ன பண்ற? இந்த சர்ச்சில் ஊழியக்காரன்ட்ட கர்த்தட்ட நெருக்கமா இருக்கணும்னா நீங்க தண்டனை வாங்கின பிள்ளையா இருக்கணும். திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது. ஆனா எப்படி வச்சுக்கணும்? பிரசங்கம் எப்படி இருக்கணும்? அப்படியே வரணும். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச, அப்படியே பொத்த அப்படிலாம் அங்க பேச முடியாது. இந்த பலிபீடம் பரலோக அக்கினி உள்ள பலிபீடம். அல்லேலூயா. சோ இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவை போல கண்ணீர் வடிக்கிற அனுபவத்தை தாரும். 2 வசனங்களை கூட என் கூட வாசிங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, லூக்கா 22:44, லூக்கா 22:44 அவர் என்ன பண்றாரு? தயவு செய்து இதை படிக்கிறதுக்கு இந்த நேரம் சரியான எனக்கு தெரியல. அவரோ
மிகவும் வியாகுலப்பட்டு. நீங்க யாருமா? நீங்க எப்படி ஐயா? நம்மில் அநேகர் வாழ்க்கையை வெறுத்துக்கிட்டு ஜெபம் வேண்டாம், பைபிள் வேண்டாம், அதெல்லாம் இப்படிலாம் இல்ல, அவர் செஞ்சா செய்யட்டும். இல்லம்மா, இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுங்கம்மா. சில பேர் தான் வீட்டில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்க, சில பேர் தான் குடும்பமா உபவாசத்துக்கு மதிப்பு கொடுக்குறீங்க. மற்றவங்கெல்லாம் எனக்கு அது, எனக்கு இது. நேரம் ஒதுக்குங்க, காத்துருங்க. அவரோ வியாகுலப்பட்டு அதிக அவருடைய ஜெபத்தின் கண்ணீரும் வேர்வையும் இரத்தத்தின் பெரும் துளிகளா எங்கே விழுகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இயேசு உங்களுக்குள்ள செயல்பட விரும்புகிறார். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 19 அதிகாரத்துல 41 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் பாரமுள்ள ஒரு வார்த்தை. அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக என்ன பண்ணினாரா? உங்க கிராமத்துக்காக நீங்க கண்ணீர் விட்டு அழுது கடைசியா எந்த நாளுங்க? இப்ப என்னைய பாருங்க, எல்லாம் உங்க பட்டணத்துக்காக, உங்க கிராமத்துக்காக நம்ம பாருங்க கவலைப்பட்டு பண தேவைக்காகவும் வீட்டு வியாதிக்காகவும் வேணா அழுவான, ஜபத்தில் அழுக வர மாட்டேங்கி. இன்னைக்கு நமக்கு இந்த பாரம் இல்லாததுனால தான் அந்த பாரம் உள்ளவங்களையும் புரிய முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? பாரம் உள்ள ஊழியர்களை அநேகர் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா காலை உங்க கண்ணீரால நினைச்சிருங்க. இல்லட்டா உங்க தோல்ல நீங்க ஆசீர்வாத அரிக்கட்டுகளை சுமக்க முடியாது. கடைசியா ஒரே ஒரு வசனம், அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 31 வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர் 20:31. 19 வசனத்தை வாசியுங்கள். அதே அதிகாரம். வெகு மனத்தாழ்மையோடும், தயவு செய்து அந்த வார்த்தை கவனமா கவனிங்க, மிகுந்த கண்ணீர். எனக்கு இன்னைக்கு ஜெபத்துல என்ன வேணும்? ரொம்ப வசனம் இருக்குதுங்க, எடுக்குது, பிரசங்கம் பண்ணலாம், வசனம் இருக்கு, நான் முடிக்கிறேன். எனக்குள்ள இருந்து ஒரு மிகுந்த, அதனாலதான் எருசலேம் குமாரத்தியே, நதி எவ்வளவு என்ன விடு, கண்ணீர் விடுண்டு புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்துல ஆமீன். கீழே இருக்கிறவங்க முழங்கால் போடுங்க, சேர்ல இருக்கிறவங்க எழும்பி நில்லுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஆத்தும பாரத்தை இன்னைக்கு தாங்கப்பா. எனக்குள்ள இன்னைக்கு உங்க கால்களை கண்ணீரால நிரப்புகிற அந்த ஆத்தும பாரத்தை தாங்கப்பா. ஓரா பாபா பாபா ஷாக்கா தாராபா. ஏற்கனவே அப்படி ஜெபம் பண்ண மகன் தான் நீ. இன்றைக்கு திரும்ப அதே அனுபவத்துல பல மடங்கு உங்களை உயர்த்தும்படிக்கு விரும்புகிறார். ஏற்கனவே அப்படி ஜெபம் பண்ண மகள் தான் நீ. திரும்பவும் அந்த அனுபவத்துக்கு உங்களை அழைக்கிறார். அவருடைய கால்களை உங்கள் கண்ணீர் நனைக்கட்டும். இப்ப வேற எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷங்கள் கண்ணீரோடு ஜெபியுங்கள். உங்கள் பணத்துக்காக, உங்கள் புகழுக்காக, உங்கள் சுய லாபத்துக்காக நீங்கள் உங்கள் ஜெப ஆவியை இழந்தீர்களோ, உங்கள் ஆத்தும பாரத்தை இழந்தீர்களோ, உங்களுக்குள்ள எரிய வேண்டிய அந்த ஆமென் அக்கினி பாரத்தை தொலைத்து போட்டீர்களோ, ஆண்டவரே உமக்காக வாழ்கிறோம், உமக்காக ஓடுகிறோம், உம்முடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறோம். தேங்க்யூ அப்பா. உம் இதய பாரம் தாரும், உம்மை போல என்னை மாற்றும். உம் இதய பாரம் தாரும், உம்மை போல என்னை மாற்றும். எந்த வாழ்வை உள்ளம் என்றோ
வாழ்வை எண்ணி உந்தன் உள்ளம் என்றும் மகிழ வேண்டும். அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை, தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீர் எனக்காக, தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே எனக்காக. பரிசுத்த பிதாவே, நீ சொன்ன வார்த்தைகளை சொல்லி உங்க பிள்ளைகளை உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். சிறியோர், வாலிபர், பெரியவர்கள் அத்தனை பேரும் இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து சபையையும் ஊழியங்களையும் தரிசனங்களையும் என் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. அப்பா, நீங்க தந்த பாடல் அதனுடைய வீடியோவுக்காக நாங்கள் சபையா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரை யார் இந்த வீடியோவில் ஜெபிக்க பயன்படுத்துவீங்களோ, கொடுக்க பயன்படுத்துவீங்களோ, குடும்பங்களாய் எழும்பி ஆண்டவரே தரிசனத்தை நிறைவேற்றட்டும். சபையின் மற்ற தேவைகள் அத்தனைகளை கர்த்தர் சந்தித்து ஊழியத்தில் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் காண பண்ணுங்க. ஆண்டவரே, அதை போல குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் பாடுபட்டு அவங்க வேலையில பயிரிட்டிருக்கிறத, அவங்க பாடுபட்டு அவங்க வாழ்க்கையில விதைத்திருக்கிறத கம்பீரத்தோடு அறுக்கும்படி உதவி செய்யுங்க. மகிமை கனமெல்லாம் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுங்களேன், ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை